சமூக சிந்தனையில் மாற்றம் ஏற்படுத்தாத வரை இந்த சமூகத்தில் பொருளாதார சமநிலை வரப்போவதில்லை. தூய்மையான சமூகம் இன்றி இந்த சமூகத்தின் முன்னேற்றத்தில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? என்னை வாத்திய குழு விட்டு அனுப்பிட்டாங்க. நல்லதா போச்சு. வா, வீட்டுக்கு வா. அது எப்படி எனக்கு பிடிக்காத வேலை தானே. எனக்கு வாத்தியம் வாசிக்கிறதாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, வாத்தியக்காரங்க தான் உன்னை துரத்தி விட்டாங்களே, இதுக்கப்புறம் நீ எங்க போக போற? வீட்டுக்கு போ. வேற எங்கேயாவது போவேன், வேற எங்கேயாவது தேடுவேன். எக்கேடோ கெட்டு போ. நான் பை, இவனை கொஞ்சம் புரிய வை. நான் இவனோட அப்பா. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சதுதான் செய்வான். பாலா, உங்க அப்பா தான் இவ்வளவு சொல்றாருல, நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவர் நீ நல்லா இருக்கணும்னு தான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த காலத்துல எந்த அப்பாவாவது இப்படி பொறுமையா சொல்லிட்டு இருப்பாங்களா? யாரும் இல்லை. நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து எவ்வளவோ கற்றுருக்கேன், பிடிவாதத்தையும் சேர்த்து. நானும் அதை தான் செய்கிறேன். எனக்கு வாத்திய குழு தான் பிடிச்சிருக்கு. நான் அங்கே தான் போய் சேருவேன். போலாம் ராம்ஜி. அக்கா, பாலானன் தப்பானவர்லாம் இல்ல. பீம், நீ என்ன சொல்ற? அக்கா, செய்யற வேலையில உயர்வு தாழ்வெல்லாம் இல்ல. எல்லா வேலையும் ஒண்ணுதான்க்கா. அப்ப அண்ணனுக்கு பிடிச்ச வாத்திய வாசிக்கிற வேலை மட்டும் குறைஞ்சதா என்ன? ஆமா பீம், எல்லா வேலையும் ஒண்ணுதான். ஆனா இந்த வாத்தியா குழுக்கு போறவங்க இருக்காங்களே, அவங்க சாராயத்தை குடிச்சுக்கிட்டு அவங்க ஒழுங்கு இல்லாம திரியிறாங்களே, அப்பா அதை நினைச்சுதான் கவலைப்படுறாரு. உன்னை இப்ப நான் அழிக்க போறேன்டா. வாத்திய வாசிக்கிற எல்லாருமே கண்டிப்பா குடிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுலக்கா. ஆனா பீம், பாலாவுக்கு இப்ப ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வயசுப்பா. ஆனா படிச்சவங்க கூட தப்பு பண்ணலால. அதோ நம்ம வீட்டுக்கு எதிரில இருக்கிற தேநீர் கடையை எடுத்துக்கோங்க. அங்க எல்லாரும் படிச்சவங்க தான், ஆனா எப்படி இருக்காங்க பாத்தீங்கல்ல. அக்கா, பாலானனை நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அவருக்கு எது பிடிக்குதோ அதையே செய்ய விடணும். அவனுக்கு மூளை குழம்பி போச்சு. வாத்திய குழுவை விட்டு அவனை அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் அந்த வேலை தான் வேணுங்கிறான். என்னாச்சு? எப்படி எடுத்து சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குதே. எப்ப பாரு வாத்தியம் வாசிக்கணும், வாத்தியம் வாசிக்கணும். இப்ப தனியா உட்கார்ந்துருக்கா. அவனை வேலையை விட்டு துரத்திட்டாங்க. இப்ப வேற இடத்துக்கு போய் வேலை தர போறானா. அதான் ஒத்து உதிர வேலை. பாலா, பாலானு, பாலானு, வீட்டுக்கு வாங்க. வா பாலா, வீட்டுக்கு வாப்பா. மாட்டேன். பாலானு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது செய்யுங்க. நீங்க வாத்தியம் வாசிக்கிறத நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. வா பாலா, சொல்றத கேளு. ஆனா அப்பா, அது எல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு வா. பாலானு, ஏன் இப்படி குளிர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஆமா பாலா, வழக்கமா சின்ன பசங்க தான் இப்படி கோச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இங்க என்னடானா அண்ணன் கோச்சிட்டு இருக்கான். சின்ன பையன் சமாதானப்படுத்துறான். வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, திருட என் நகையை பறிச்சுக்கிட்டு ஓடுறான். அவனை பிடிங்க, பிடிங்க. திருடனை பிடிங்க. அட பீமா நில்லு. நீங்க என்ன பண்றீங்க? பீம், பாலா, திருட, அவனை பிடிங்க. என் நகை எடுத்துட்டு ஓடுறான். ஐயோ இவ்ளோ ஆளுங்களா? அப்பா கிட்ட சொல்லிடலாம். திருட
நகையை பறிச்சுக்கிட்டு ஓடுறான். அவனை பிடிங்க பிடிங்க. இந்த வழியா தான் போனோம். இந்த பக்கம் தான். போங்க. கொஞ்சம் இருங்க அங்க இருட்டுல யார் இருக்கான்னு பாருங்க. யார் அது? யாரு? இங்க வா. ஏன் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிற? வா வெளியில வா. வா வான்றல. என்ன விடுங்க, என்ன விடுங்க. அட இது அந்த ராம்ஜி சத்பாலோட பொண்ணாச்சே. ஆமா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? திருடங்களோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, எனக்கும் திருடனுக்கும் சம்மந்தம் இல்ல. உங்க நகையை நாங்க திருடல. வந்து என்னோட தம்பிங்க பீமும் பாலாவும் இப்படி திருட ஓடுனதை பார்த்ததும் அவனை பிடிக்க அவன் பின்னாடியே ஓடுறாங்க. ஏன் உன்னோட நாடகத்தை கொஞ்சம் நிப்பாட்றியா? நீங்க எல்லாம் சேர்ந்து தானே திருடுனீங்க. அந்த திருட இந்த பக்கம் போனதும் அவன் பின்னாடியே உன் தம்பியும் போனான். நீ இங்க மாட்டிக்கிட்டு அதனால ஓட முடியல. இப்ப நாங்க அவங்கள போய் பிடிச்சிருவோம்னு நீ எங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்குற. இல்ல, நீங்களாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க நகையை நாங்க திருடல. நாங்க திருடங்க இல்ல. அப்படியா? நீ திருடி இல்லன்னா இந்த ராத்திரி நேரத்துல நீங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்காவும் தம்பியும் தீய முட்டிக்கிட்டு திருடனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லு, உண்மைதானே? இவகிட்ட எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றதை கேளுங்க. இவளோட தம்பிங்க பாலாவும் பீமும் திரும்ப இங்க நகையோட வர்ற வரைக்கும் இவ இங்க தான் நின்னுக்கிட்டு இருக்கணும். இவளை எங்கேயும் போக விடக்கூடாது. யாராவது போய் ராம்ஜி சத்பாலை கூட்டிட்டு வாங்க. அந்த ஆள் அங்க என்னடான்னா மிலிட்ரி சுபேதார்னு கதை விட்டு சுத்திட்டு இருக்காரு. பசங்க என்னடான்னா திருடிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அந்த ஆளோட திமிரை அடக்கி ஆகணும். இந்த ராத்திரியில பாலாவை பார்க்க வந்தேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அப்பா என் மேல கோவப்படுவாரு. நாங்க திருடல. நான் சொல்றத நம்புங்க. உங்க நகையை நாங்க திருடல. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன போக விடுங்க. நான் திருடி இல்லைங்க. எந்த திருடனா இருந்தாலும் மாட்டிக்கிட்டா இப்படிதான் சொல்லுவான். நாங்க திருடவே இல்ல, என்ன நம்புங்கன்னு தான் சொல்லுவான். முதல்ல இவ அப்பாவை வர வைக்கலாம்னு சொல்றேன். அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். அட நீங்க என்ன பாரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் ராம்ஜி சத்பாலை கூட்டிட்டு வாங்க. ராம்ஜி சத்பாலை கூட்டிட்டு வர நானே போறேன். யாராவது என் கூட வாங்க. ராம்ஜி சத்பால், வெளியே வா. அங்க உன் பசங்க நகையை திருடிட்டு இருக்காங்க. இங்க நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? யார் அது? வெளியே வா ராம்ஜி. உன் பசங்களோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வெளியே வா ராம்ஜி. இங்க நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. அங்க உன் பசங்க நகையை திருடிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? என் பசங்க திருட மாட்டாங்க, உள்ள தூங்குறாங்க. யாருகிட்ட என் நாடகம் ஆடுற? என்னங்க, பீமாவும் கங்காபாயும் உள்ள இல்லைங்க. பாத்தியா? வா எங்க கூட. உன் பசங்க உள்ள இருக்காங்களா இல்ல வெளியே இருக்காங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்க. வா. நீ துளசியும் மஞ்சளாவையும் பார்த்துக்கோ, நாங்க போயிட்டு வரோம். வாங்கயா. திருட டே நில்லு. நீ என்னையா நினைச்ச? எங்க கிட்ட இருந்து தப்பி ஓடிடலாம் நினைச்சியா? என்ன விடுங்க, எனக்கு அடிபட்டுருச்சு. பாலான அதே திருடன் தான். இவன் தான் நம்ம மன்னனையே திருடினவன். என்ன விடுங்க, என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க. பாலான சீக்கிரமா கட்டுங்கனே. பாலான சீக்கிரமா கட்டுங்க. வாயா. விடுங்க. எங்க கூட வா. அங்க பாருங்க, வந்துட்டான். ஐயோ அப்பா. கங்கா,
பீமாராவும் பாலாவும் நகையை திருடிட்டு ஓடிட்டாங்க. அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்காகத்தான் இவ இங்க நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன பேசுறீங்க? என் பசங்க எல்லாம் திருட மாட்டாங்க. அடடே, திருட மாட்டாங்கன்னு சொன்னா எப்படி? அவங்க 2 பேரும் இங்க இருந்து திருடிட்டு ஓடிட்டாங்க. இதோ நிக்கிறாளே உன் பொண்ணு, அவங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு உதவி பண்ணிருக்கா. இல்ல, என் தம்பிங்க உங்க நகையெல்லாம் திருடல. அவங்க திருடனை பிடிக்க போயிருக்காங்க. சரி, நான் என் 2 பசங்களையும் பிடிச்சி இங்க கொண்டு வரேன். அப்ப உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்ல. ஆமா, நாங்களாம் இங்கே நிக்கிறோம். நீ அங்க போய் உன் பசங்கள்ட்ட எப்படியாவது நகையை வாங்கிட்டு வா. பசங்க திருடின நகையை கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும். இல்லனா அதுக்கு உண்டான மொத்த பணத்துக்கு நீ தான் கொடுத்தாகணும். புரியுதா? என் பசங்க திருடவே இல்லைங்கிற, நாங்க எப்படி அதுக்கு பொறுப்பாவோம்? உங்க பசங்க நகையை திருடலைன்னா அப்புறம் வேற யார் தான் திருடுனாங்க? திருடனுங்கனாலே கண்டிப்பா அது உங்க ஆளுங்களா தான் இருப்பாங்க. ம். இந்தாங்க உங்க நகை. அப்புறம் நகையை திருடிட்டு ஓடுனது எங்க ஜாதியை சேர்ந்தவன் இல்லை. இந்த திருடன் உங்க ஜாதியும் இல்ல, இவன் திருட்டு ஜாதியை சேர்ந்தவன். திருடங்களுக்குலாம் ஜாதி கிடையாது. திருடன் எப்பவும் திருடதான். நீங்க 2 பேரும் ஏன் போனீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? எதுவும் ஆகாதுமா. திருடுறது ரொம்ப தப்புமா. நம்ம கண்ணு முன்னாடி திருட்டு நடக்கிறத வேடிக்கை பார்க்க கூடாதுமா. இதோ இருக்கு உங்க நகை. திருடே உங்க நகையை பறிச்சுட்டு போயிருந்தா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல. அடுத்தவங்க பொருளை திருடுறது தப்பு. அதான் திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடுனேன். அடுத்தவங்க பொருளை திருடுறது தப்பு. அதான் திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடுனேன். அம்மா, இதே திருடன் தான் நம்ம மன்னனையும் திருடினான். எல்லாரும் பாத்தீங்களா? இல்லைன்னா நல்ல கண்ணை திறந்து பாருங்க, நல்ல காது குளிர கேளுங்க. என் பசங்க திருடங்க இல்ல. உங்க நகையை திருடங்கிட்ட இருந்து என் பசங்க காப்பாத்திருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்களை ஜாதி புத்தின்னு தானே சொல்றீங்க. இந்த திருட உங்களை சேர்ந்தவன் தானே? அப்போ திருடுறது எந்த ஜாதி புத்தி? நீ ரொம்ப அதிகமா பேசுற. தப்பு உங்க பக்கம்னதும் நாங்க ரொம்ப பேசுறோமா? நல்லா இருக்குய்யா. மல்லாந்து படுத்துக்கிட்டு துப்புனா எச்சி நம்ம மேலதான் விழும். அடுத்தவங்க மேல பழி போடுறதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இப்படிதான் அந்த பழி திரும்பி உங்க மேலேயே விழுந்துடும். வாங்க எல்லாரும் கிளம்பலாம். உங்களுக்கு தோன்றதை செய்வீங்கல்ல. நடு ராத்திரி பீமாவும் கங்காபாயும் முடிவு பண்ணி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவனை பார்க்க போயிட்டாங்க. இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லைல்ல. அதான் முடிஞ்சு போச்சுல்ல, நீ அதை விடப்பா. எப்படி விடுறது மீரா? எப்படி விடுறது சொல்லு. பாலா எப்ப வாத்தியம் வாசிக்கிறத விடுறானோ அப்ப இந்த வீட்டுக்கு வந்தா போதும் நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல. அவன் பகல்ல வந்தாலும் சரி, ராத்திரி இருட்டுல வந்தாலும் சரி. அவன் வாத்தியம் வாசிக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கங்க. பாலா வாத்தியம் வாசிக்க போக மாட்டேன்னு அப்பா கிட்ட எடுத்து சொல்லு. இல்லைம்மா, நான் வாத்திய வாசிக்க தான் போவேன். அப்புறம் இல்லைன்னு அப்பா முகத்தை பார்த்து எப்படி போய் சொல்றது? இவன் என்ன சொன்னான்னு கேட்டியா மீரா? இங்க இருந்து வெளியே போ. வாத்தியம் வாசிக்கிறவனுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இங்க இருந்து வெளியே போ.
வெளியில போனா நானும் உங்க கூட வந்துடுறேன். பீம், அப்பா கோவப்படாதீங்கப்பா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி மிட்டாயை பங்கு வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இன்னைக்கு குளிரையும் பங்கு போட்டுப்போம். வான்னு பீம், உங்க அப்பாவோட பேச்ச மீறி போறியா? ஆனந்த், நீயுமா? தம்பிப்பா, அண்ணனோட துன்பத்தை தம்பியும் பங்கு போடணும்ல. நாங்களும் பாலனா கூட வெளியே இருக்கிறோம். உன் பசங்களோட கூத்த பாத்தியா பீமாபாய்? உள்ள போய் படுங்க போங்க, இல்லைன்னா எல்லார் காலையும் அடிச்சு உடைச்சிடுவேன். குளிர்ல வெளியில போறாங்களா? உள்ள போங்க. நீ அடி வாங்க போறியா இல்ல உள்ள போறியா? உள்ள வா. தேநீர் குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். கோவப்படாதீங்க, குடிங்க. எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றல. அப்பா தேநீர் குடிங்கப்பா. யாருக்கு அப்பா? எந்த அப்பா? நான் உனக்கு அப்பா இல்ல. நான் சொன்ன பேச்ச நீ கேட்க மாட்டல, அப்புறம் ஏன் என்ன அப்பான்னு சொல்ற? நானே வெளியே போயிடுறேன். பாலனே பாலானா, நீங்க திரும்ப திரும்ப போறேன்னு சொல்லாதீங்க. பீம் சின்ன பையனா இருந்தா கூட அப்பாவை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வைக்கிறான். ஆனா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நீ முதல்ல உள்ள வா. வா, வந்து சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. இப்ப என்ன பண்றது பீம்? நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். பாலா அண்ணனுக்கு என்ன பண்றது? அவரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலாம். இந்தாங்கண்ணே, தேநீரை குடிங்கண்ணே. இன்னைக்கு காலங்காத்தால வெளியே வந்து உட்கார்ந்துருக்கான். ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா, நேத்து ராத்திரி இவன் பசங்க திருடனை புடிச்சிட்டாங்கல்ல, அதனால பசங்களை போலீஸ்ல சேர்த்து விடலாமான்னு யோசிப்பாரு. ஏற்கனவே இந்த ஆளுதான் சுபேதராச்சே. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே. விஷயம் தெரியாதா? இவங்க ஆளுங்களை எல்லாம் இனிமே போலீஸ்ல சேர்த்துக்க மாட்டாங்களாம். அப்படியா? அதுவும் நல்லதுதான்ப்பா. இல்லன்னா இவன் பசங்களுக்கு வீர தீரத்துக்கான விருதையும் வாங்கி கொடுத்திருப்பான். இவனுக்கு திமிர் ரொம்ப அதிகம்தான். இவன் பசங்க உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தவங்கன்னு இந்த ஆளுக்கு நினைப்பு. நல்ல வேலை, இந்த ஆளுடைய நேரம் நல்லா இருந்துச்சு. திருடன் மாட்டிக்கிட்டான். இல்லன்னா இந்த ஆளு பசங்க மேலையா கீழையான்னு தெரிஞ்சிருக்கும். என்னதான் பண்ணாலும் இவனும் இவன் பசங்களும் நமக்கு கீழே தான். சரியா சொன்னப்பா. இப்படி நட்ட நடு ராத்திரியில இவனும் இவன் குடும்பத்தாளுங்களும் இப்படி வெளியில சுத்திக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் திருட்டு வழக்குல மாட்டதான் போறாங்க. சரியா சொன்னப்பா. ஆனா போங்க, இன்னொரு டீ கொண்டு வாங்க எனக்கு. கொண்டு வா. ராம்ஜி, இந்த ஆளுங்களை விட்டு எப்பவும் தள்ளி ஏறுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இவனுங்களை பத்தி தெரியும்ல.
அடுத்தவங்களை கிண்டல் பண்றதா இவனுங்களுக்கு வேலையே. புரிஞ்சன் பசங்களாம் நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட முடிவை அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மத்தவங்க பேசுறதுல என்ன இருக்குது? என்னாச்சுன்னு சொல்லு. யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களா? என்னன்னு சொல்றது? பாலா வாத்தியம் தான் வாசிக்க போவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இப்ப என்னன்னா பீமு அவனுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லா பசங்களும் பாலாவோட சேர்ந்துட்டாங்க. பீமாவாவது என்ன புரிஞ்சுப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இல்லப்பா, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் பாலா அண்ணனையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நான் உங்க மனசை காயப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சுடுங்க.